இன்னைக்கு என்ன குழம்பு வச்சு வருவேன்? புளியை கரைச்சிட்டு நீ மட்டும் சாப்பிட போறியா? நாங்கள் சாப்பிடாமா? உண்மைக்கு புளியாவ என்ன எப்படி சாக்க கொடுக்குற? சாப்பிடுவேன். உடம்பு குறைக்கணும் தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். எப்படினாலும் புளி வைக்க மாட்டேன். நீனே புளிக்குழம்பு திங்க மாட்டேன். எல்லாரும் இவங்க நம்மள்ட்ட சொல்றாங்க புளிக்குழம்பு. நண்டு. எஸ். என்ன நண்டு சொல்லு, கரெக்டா சொல்லு. அதுதான். வேற எது இருக்கு? வேற எந்த நண்டு இருக்கு? எல்லாம் ஒரே நண்டு தான் கிடக்கு. என்ன நண்டு? கரெக்ட். எப்படி வேற லெவல்ல. ஆமா கரெக்ட் தான். கிடையாது, எல்லாமே அதுல பொட்டு நண்டு தான். ப்ளூ கிராப்பே கிடையாது. பொட்டு நண்டு கீழே அந்த ப்ளூ கலர் வருது, அதான் இவங்களோட ஜோடியா? எதோட ஜோடி? இந்த ப்ளூ இதுல வருதுல கொஞ்சம் ப்ளூ இது. இது வந்து பெண் நண்டா? அப்படிலாம் கிடையாது, எல்லா நண்டும் ஒரே நண்டு தான். இந்த எல்லா ப்ளூ கலர் என்னது இவா? அது வந்து ப்ளூ கிராப். அது வந்து ஓலக்கா நண்டு. ஓலக்கா நண்டுல இன்னொன்னு பச்சை கலர்ல இருக்கும், அதுதான் பொட்டு. அந்த ஓலக்கா நண்டு அதுதான் பெண் நண்டு. ப்ளூ கலர்ல இருக்கிறது ஆண் நண்டு. இது பொட்டு நண்டுல ஆண் நண்டு பெண் நண்டு. அது அப்படியே தான் இருக்கும், ஒன்று போல தான் இருக்கும். இல்ல அதேதான். இப்ப என்ன பண்ணா? 1000 rupees நீ தான் எனக்கு போட்டு விடணும். காசு காலி ஆயிட்டேன்ட்ட. மண் சட்டியில் வைக்கலையா? அப்படியா? கரெக்ட் தான். கேட்கவே கூடாதுண்ணா. இவன் ஏதாச்சும் கேட்டா ஒன்று வாங்கி கொடுத்துடணும். வாங்கி இவன்ட்டு கேட்டோம். சரிதாங்க. ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஸ்டைல்லையா? புளிக்குழம்பு ஸ்டைலா? ஏதோ ஒரு ஸ்டைல். புளிக்குழம்பு தான். அப்போ ஏதோ ஒரு நண்டு குழம்பு முடிஞ்சிச்சு. அந்த அடுப்புல அந்த அதுதான் ஃப்ரீ ஆயிட்டல. இங்கிட்டுனா காத்தடிக்குன்னு சொல்லுவீல்ல, இந்த அளவு அடிக்காது. இந்த ஓரத்துல இருக்கிற அளவுக்கு கிடையாது. இது சின்ன பண்ண கோவணத்தில் இருந்துச்சுல சரியா? இருக்கு நல்லெண்ணெயாவ. ஆனா எங்க அம்மாலாம் நல்லெண்ணெய் ஊத்தி சமைச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது. பாமாயில். பாமாயில் தான் எங்க வீட்டுல உண்டு. நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ஆமா, சூரியகாந்தி எண்ணெயும் நம்ம வாங்கினது இல்லைன்னா. அதுக்கப்புறம் நாங்க போண்டா போடுறப்பவும் இந்த எண்ணெய் தான், பாமாயில் தானே. ஆமா, கடைகளில் ஃபுல்லா பாமாயில் தானே. அதான் டேஸ்ட் இருக்கு. அப்போ நீ சாப்பிடணும். ஆனா நீ யோசிச்சு பாரு, கடையில போடுற போண்டாக்கும் நம்ம வீட்டுல போடுற போண்டாக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சுத்தமா செஞ்சோம்னா, சுத்தம் சுகாதாரத்தோட சமைச்சோம்னா நல்லா வருமா? நல்லா இருக்கும். எங்க அம்மாவும் போண்டா நல்லா செஞ்சு தரேன். ஆசையாயிட்டு எனக்கும் ஆயிட்டுன்னு என் அம்மாட்ட சொல்லுவேன். சொல்லி செஞ்சு கேளுவேன். கடுகு போட்டுக்கலாமா? இது தெரியாம கொஞ்சம் ஜீரகம் கலந்து கிடக்கும். அதனால புரிஞ்சுட்டு தான் வரும். அப்படி இல்ல, அதுவும் சேர்த்து போட்டு நீங்க வச்சுக்காதீங்கன்னு சொல்றேன். என்ன போட போறோம்? சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப சூடாயிட்டு போட்டுட்டு நீ போட்டதுல எல்லாமே வெளியே போயிட்டு. நான் போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கேன் இவளுக்கு இருக்கா. எல்லா புருஷனும் இப்படிதான் பொண்டாட்டி கிளிவாங்குவாங்களா? இப்படி இப்பதான் ஒருத்தி சொன்னா கொஞ்சமா சரியா. அப்படி சொல்லி காமிக்க என்ன தாடி என்னென்னலாம் சொல்றா பாருங்களேன். என்னாச்சு? காலியா? எதையுமே கேட்க கூடாதுன்னா இல்லன்னு கேக்குற சோழியே வச்சுக்கிற கூடாது. கடவுளே. இல்ல தாய், நான் எதையுமே கேட்கல. போதுமா? தக்காளி வெட்டி வச்சுக்கிடுவோம். ஓகே. தக்காளி வெட்டணும். முகத்துல பேஸ்ட் இது போட, பேஸ்ட் பேக் போட. தக்காளி மட்டும் முகத்துல போட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி ஒட்டிட்டு தானே இருக்கு இல்லையா? சீனியை போட்டு நல்லா இருக்குல்ல, அது ஃப்ரெஷ்ஷா முகம் சூப்பரா இருக்குமா. சீனியை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் முகத்தை. பண்ணிவிடவா உனக்கு? பல பலன்னு ஆயிடுவா, கமலஹாசன் மாதிரி.
அரவிந்த் சம்ராஜ். வேண்டாம், விஜய் சேதுபதி மாதிரி இருந்துக்கிறியா? நான் கருப்பாவே இருந்துக்கிறேன். நான் யாரு மாதிரியும் வேண்டாம், நான் சக்திவேல் மாதிரியே இருந்துக்கிறேன். இருந்துக்கிறேன், ஆமா. வேற யாரும் வேண்டாம். நல்லா சமாளிக்கிற. தக்காளி போட்டுக்குவோம். யாரு மசாலா தனியா சோம்பு. ஓகே, கொஞ்சோட ஜீரகம், கொஞ்சமா மிளகு. இதுக்கு நம்ம மசாலா போட மாட்டோமா? போடுவோம். அது மட்டும் இது நண்டு குழம்பு கொஞ்சம். இதுக்கு தனி தனி இதான் கேட்டேன். ஆமா, முடிஞ்சிட்டா? அதுங்கிட்டா கதவு தப்ப எப்ப சமைச்சு வெளிச்சம் கிடைக்காது. இப்ப வெளிச்சம் கிடைக்குன்னா வெளியே தான் முடிஞ்சு வைக்கணும். வச்சிருமோ இந்த காலத்துக்கு வெளியே சமைச்சிருவியோ? இருக்கும் தாடி. அதான் திட்டினதே இல்லை. என்ன தக்காளி, வெங்காயம், வேற வத்தல், எல்லாம் நல்லா என்ன கடுகு, சீரகம் எல்லாமே போட்டாச்சு. நண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகே ஓகே. சின்ன சின்ன காலா கடிக்க எரிச்சலா இருக்கும். பெருசா தான் நல்லா சாப்பிடும். எப்படியும் கடைசி குழம்புல கால் மட்டும் அப்படியே கிடக்கும். வேற எது எல்லாம் கழியாது. காலெல்லாம் தூக்கி தூர போடுவோம். 2 கால் ஆசை கடிக்கலாம். அவ்வளவுதான். இப்பமே கீழே போட்டுருக்கான் சார். இருந்தாலும் அதுல ஒரு சாறு இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டும் ஒண்ணு இருக்குல்ல, அது வேணும்ல. சட்டி நடக்கு தேத்தியா? நண்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நண்டுல தான் கால்சியம் எல்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சத்து இருக்கும். அது நல்ல குவாலிட்டியான பொருளா சாப்பிடுங்க. முக்கியமா நம்மள்ட்ட கருவாடை வாங்கி சாப்பிடுங்க, அது சூப்பரா. என்ன நம்மளும் அப்பப்ப நம்மளும் ப்ரொமோஷன் பண்ணணும்ல நம்ம கருவாடை. அதான் மற்றவங்களும் நல்லா பேசுவாங்க, நம்மளுக்கு அந்த பேச்சு வராது. அதான் இல்ல புரியாது. பாத்தீங்களா, இப்ப அப்படியே நைஸா உப்பு போட்டா அத கூட சொல்லல. உப்பு போட்டாலாம் கிச்சனை மாடலா மாற்றணும்னு நினைக்கும். நாங்க ஒரு பட்ஜெட் சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வரும்போது இன்னொரு பட்ஜெட் போடுறாங்க. இந்த இடத்த மாத்தலான்னு நானும் முடிவு பண்றேன், முடிய மாட்டேக்கே. இது இறங்கி வந்தாச்சு. அப்பா தலை சுத்து. நேரத்துல அம்மாட்ட கேட்கும் போதெல்லாம் ரெடி பண்ணிருந்தாங்கடா நல்லா இருக்கு. அப்பா எப்படி என்னன்னா ஒரு இடத்த வாங்கி போட்டுலாம் அந்த காசுக்கு. இருந்தாலும் அந்த காசுலாம் போட்டோம்டா, கூட கொஞ்சம் போல காசை போட்டுட்டு இடத்த வாங்கிடலாம். கடன் அடைச்சலாம், அதை பண்ணிடலாம். இருக்கு கடன் அடைச்சா முடிஞ்சுச்சுலன்னா. மசாலா சீக்ரெட் மசாலா, அதான் சீக்ரெட் மசாலா. சைனாவில இருந்து வந்திருக்காங்க, அதனால சிங் சங் தான் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. போட்டு அப்படி ஒரு கருத்து இப்படி ஒரு கருத்து எப்படி சாப்பிட்றோம் அவ்வளோதான் முடிஞ்சு. வாசம் வருது கிட்டியா. இப்பவே போட்டா கடுக்கா எது கடுக்குன்னு சொல்லுவீங்க. அது சொல்லுவாங்க, கொடியேற்றி வச்சிருக்காங்க காமிக்கிறது. போட்டோமா மகாராஜா மசாலா போடுங்க. இன்னும் அரைக்கல,
டைம் கிடைக்க மாட்டேங்குது. மகாராஜா பொடி கொஞ்சம் போட்டு போதுமா? அதை கொஞ்சம் போல வச்சு என்ன பண்ண போகிறேன்? இதை கேட்க என்ன போகிறேன்? அது யாரும் தெரிலவா? இப்படிலாம் கேட்டேன் ஒன்றும் தெரியாது. நீயே பெரிய சமையல் மாஸ்டர் போட்டுல கேளுங்க. நீங்களே இப்படி சொன்னா நாங்களும் என்ன பண்ணுறோம்? இனிமேல் தண்ணி ஊற்றி வைக்கணுமா? ஆமாம், கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடும். புளி கரைக்கும் போது புளி தண்ணி சொல்லணும். புளி ஊற்றி வைக்க போறியா? எல்லாரும் புளி ஊற்றி நண்டு வைக்காங்கல்ல. அப்படி வைப்பாங்களா? எனக்கே தெரியாது. எப்படி எப்படி வைப்பாங்க? அப்படியா? என்னவாப்பா? பார்த்தா எப்படி தெரியுது? நண்டு குழம்பு தெரியுது. தெரிஞ்சிருந்து அது தோக்கா. நல்ல சதையா இருக்கிறதா நல்லது நண்டு. மற்ற இதெல்லாம் தோக்கான்னு தான் சொல்லுவோம் நண்டுகளை. ஓகே பார்த்துட்டேன். மசாலா போட்டு வதக்கி வச்சு இந்த டைமில் நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு ஊற்றிட்டு தேவையான அளவு வாட்டர் நல்லா ஊற்றணும்னா தண்ணி நல்லா குழுக்குழு வைக்கிறியா? எப்படி தண்ணியா வைக்கிறியா? கட்டியா வைக்கிறியா? நான் வைக்கிற குழம்பு எப்படி வைக்கணும் எனக்கே தெரியும். அது தண்ணியா வந்தா தனியா வச்சேன்னு சொல்லிட வேண்டியதா. கட்டியா வந்தா கட்டியா வச்சுன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான், அவ்வளோதாங்க. தண்ணின்னு ஒன்று ஊற்றுனா எனக்கே தெரியாது. தண்ணி ஊற்றாம வச்சதுன்னா கேளு சொல்லுவேன். சுக்கா வைக்க போறேன் அப்படி சொல்லுவேன். தண்ணி ஊற்றினா தெரியாது. சுக்காவுக்கும் தண்ணி ஊற்றி தானே வைப்பேன். தண்ணி ஊற்ற மாட்டேன். அப்படி தண்ணியிலே இந்த இதில் எண்ணெயிலேயே வேக போட்டேன். சரி, இது நல்லா வேகட்டும், ஒரு கொதி வரட்டும். இன்னும் தண்ணி ஊற்றணும். நம்ம ஊற்றணும். ஆரோட தண்ணியை காணும். ஓ, ஆரோட தண்ணியில் மூடிடுவோம். சரிங்களா? வாங்க. அடுத்து என்னது? அடுத்து என்னது? தேங்காய் அரைக்க மாட்டேன். இந்த தேங்காயில இந்த பூண்டை போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டை போய் முழுசா தானே போடுவேன்? முழுசா தானே இருக்கு. உள்ள போடு. இல்ல குழம்பு. மீன் குழம்புக்கு. இது என்ன குழம்பு? நண்டு குழம்பு. இதை அரைக்கணுமா தண்ணி ஊற்றி? இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். என்னம்மா? இருக்கட்டும் இருக்கட்டும். தொட்டில பொடி ஏற்றினா என்ன போறாங்க? கதவை திறந்து போடுறான். போச்சுட்டா. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? தேங்காய் ஊற்றணும். கரெக்டா? ஆரைட். அப்போ நான் பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் அதுலேருந்து நீங்கள் குழம்பு வச்சிடலாம். இருந்தாலும் கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குல்லவா? ஒன்று சொல்லி சொல்லியே நம்மளை கடுப்பாங்கரையில் போட்டு கொள்றாங்களடா. என்ன அதே தான். அவ்வளோதான். இப்போ இதை அப்படி விட்டு ஒரு கொதி விட்டோன்னே இறக்கிற வேண்டிதான். நண்டு குழம்பு ரெடி. ரெடி. நண்டை போட்டு கிண்டுறது தான் கஷ்டமான வேலையாக தெரிகிறது. ஓகே, சூப்பர். நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நண்டுக்கு சைடிஷு சோறு. ஐயோ, நண்டு சோத்துக்கு சைடிஷ் நண்டு குழம்பு. நண்டு குழம்புக்கு சைடிஷ் நண்டு. நண்டு. ஓகே, கரெக்டா? நல்லது, கரெக்ட். என்ன கேட்பீங்க? நான் கேட்கவே மாட்டோம். வாயே திறக்க மாட்டேனே. மூடிடலாம். அப்பாவுக்கு இப்போ பசிக்கல, அதனால நான் சாப்பிட்டு சொல்கிறேன். எல்லாமே நல்லா இருக்கா? காரம் எல்லாம் கரெக்டா? காரம் ரொம்ப இருக்கு. காரம் ரொம்ப இருக்கு. நமக்கு நண்டு குழம்பு காரம் இருக்க தான் செய்யும். பொட்டு நண்டு. பொட்டு இருக்கும். அது இருக்கேன். நாம நெத்தியில பொட்டு இருக்கோம். ஒன்றுக்கு 3 பொட்டு வச்சுருப்போம். அதேதான். இப்படி இங்கிட்டாம கறி அது பிடிச்சிச்சாவா பாப்பா? அடிச்சாவே இப்படிதான் கால் தான். காலில் என்ன வரும்? கடிச்சு பாரு. இருக்கிற ஓட்டம். இங்கிட்டு கடி இதெல்லாம் சதை இருக்கு. அங்கிட்டு கடி இங்கே எல்லாம் வடியுது. இதில் தான் சதை இருக்கு. ஒழுங்கா கடி. உரமா போடு. சமைச்சா நண்டு எப்படி தான்
சூப்பு அடிக்கலாம் சொல்லி கொடுத்தாரலாம். அவங்களுக்கு அப்படிதான் வரும். இந்த வரும். அதுக்குள்ள தண்ணி தண்ணி தான் களியாகுமே தவிர சோறு களியாகாது. அதுதான். சரி நண்டு எப்படி இருந்துச்சு? எல்லாமே இந்த 3 விரல தானா? சோறு இந்த 3 விரல் தான், நண்டு 3 விரல் தான். வாயத்தரம் சொல்லணும். 4 பேர் வாயத்தன்னு சொல்லி எப்படி இருக்கு? நீ ஏன் ஏதாச்சும் சொல்லு. சூப்பரா இருக்கு. வேற ஏதாச்சும் மாத்தணுமா? குறைகள் வரப்பு உரப்பா இருக்கு. வேற நம்ம அம்மா அப்பா எப்பவும் அதே மாதிரி நண்டு குழம்பா இது வேற மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி நண்டு சாப்பிடும்போது பேச மாட்டாங்க, கருக்கு முருகும் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.